ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ்னா ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 13 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் போக போக இருக்கிற எபிசோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த எபிசோடில் என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியும். அண்ட் இந்த எபிசோட்ஸை பார்த்துட்டு உடனே இவங்க தான் வில்லனாக இருக்குமோங்கிற கன்க்ளூஷனுக்கு வர வேணாம். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 13. சட்டலாக நம்ம ஹீரோக்காக அந்த இடத்துக்கு வரவும், உனக்கு என்னதான் பிரச்சனை, என்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பல காலங்களாக நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் சுபாரு, என் லைஃப்பில் வேறு யாரும் கிடையாது, நீ மட்டும்தான், ஐ லவ் யூ சுபாரு அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்து, நீ எக்கட்னா அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா விச்சஸுமே கிறுக்கு பிடிச்சவங்க தான், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ இறந்து போய் ஏதோ ஹீரோ மாதிரி இருந்துட்டு மற்றவங்களை காப்பாற்றுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விச்சாஃப்ராத் கேட்கவும், அப்போ நான் என்ன நடிக்கிறேன்னு சொல்கிறியா அப்படிங்கவும், இல்லை நீ எவ்வளவோ தடவை இறந்து போயிருக்கிய, மற்றவங்க நீ இறந்து போகிறத நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கியா, அதுவும் முக்கியமாக சட்டலா அவள் தான் ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லவும், நீ தானே எனக்கு இந்த பவரை கொடுத்த, அதனால தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்தவும், சுபாரு ஒன்று நீயே கஷ்டப்படுத்திக்கிடாத, உன்னை பற்றியும் கொஞ்சம் கேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சட்டலா சொல்கிறா. நான் உன்னை லவ் பண்ணணுங்கிறதுக்காக தானே நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை ஒன்றையவும் நீ கொஞ்சம் லவ் பண்ண கற்றுக்கோ, ஒன்றையை நீயே கஷ்டப்படுத்திக்கிடாத அப்படின்னு சட்டலா சொல்கிறா. ஆனால் நீ தானே எனக்கு இந்த பவரை கொடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு அவள் சொல்லவும், என்னால் என்ன பண்ண முடியும், நான் ஒரு வேஸ்ட்டு, நான் ஒரு அலுமூஜி, நான் ஒரு வேஸ்ட்டு, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இப்போது ரெம்மையும் நான் இழந்துட்டு நிற்கிறேன், மேபி நான் கொஞ்சோண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் அட்லீஸ்ட் ரெம்மை காப்பாற்றிருக்கலாம், இதுக்கு மேலே நான் யாரையுமே ரெம்மை இழந்த மாதிரி இழக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணணுங்கிறதே தெரில, சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்கான்னு ஒரு விச்சு சொல்லவும், உன்னை யார் அழ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விச் வந்து கேட்குறா. உடனே சட்டலாக அந்த இடத்துக்கு வந்துட்டு, சுபரு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ அதை புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா நம்ம ஹீரோ வாயிலிருந்து ரத்தமாக வந்து அவன் இறந்து போயிட்டான். இவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லவோ, விச் ஆஃப் ரேத் வந்து அவனை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணும்போது இன்னொரு விச் தடுக்கிறா. ஏன் முன்னாடி யார் இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விச் ஆஃப் ரத் சொல்லவும், இவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. சுபாரு அவன் ஆசைப்பட்டபடி நிம்மதியாக இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விச்சஸ்லாம் சொல்கிறாங்க. சுபாரு நீ ஏன் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிற, நீ இறந்து போகிறத பார்க்குற, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டலா சொல்கிறா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில் இவன் இறந்து போனதுக்கப்புறமா எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்கங்கிறத பார்க்குறான். அப்போ தான் ஒரு வாய்ஸ் கேட்குது, சுபாரு நீ என்னோட ஹீரோ, நான் எப்போவுமே உன் சைடு தான் இருப்பேன் அப்படின்னு ட்ரம்மோட வாய்ஸ் கேட்கவும், நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான். பார்த்தா விச் ஆஃப் ரேத் அவனை காப்பாற்றிட்டா. சாகிறத தவிர்த்து வேறு எந்த வழியில் என்னால் மற்றவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு பிடிச்சவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் இறந்து போகிறேன், ஆனால் எனக்கு பிடிச்சவங்களுக்கும் என்னைய பிடிக்கும், அவங்களும் வருத்தப்படுவாங்கங்கிறத நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது உண்மைதான் சுபாரு, நீ என்னை காப்பாற்றின, பதிலுக்கு நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டலாக சொல்கிறா. உடனே எக்கட்னா வந்துட்டு, விச் ஆஃப் கிளட்னி நீ எதுக்காக அவங்கள தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சுபாருவை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அடுத்தது விச் ஆஃப் லஸ் நீ எதுக்காக ரெம்மோட வாய்ஸில் பேசின அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுபாரு மேலே அந்த பொண்ணு வச்சுருந்த அந்த லவ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ ஆக மொத்தம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சுபாருவை பிடிச்சிருக்கு, உங்களோட ஓன் விருப்பத்தினால தான் அவனை காப்பாற்றிருக்கீங்க, இது பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல அப்படின்னு எக்கட்னா கேட்கவும், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்கே பாரு சுபாரு, நீ கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை, நான் என்னோட நாலேஜை யூஸ் பண்ணி நீ விருப்பப்படுறத பண்ணுறேன், நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி எக்கட்னா கேட்குறா. எக்கட்னா நான் ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு சாகிறதுக்கு பயமாக தான் இருக்குது, ஆனால் நான் உன் கையை பிடிச்சோம்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, மற்றவங்கள நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறதுல நான் கொஞ்சம் வலி அனுபவிச்சு இறந்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கப்புறம் நான் இறந்து போகாமல் என்னால் முடிஞ்சதை பண்ணி மற்ற எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்ப சுயநலம் பிடிச்சவனாக இருக்க சுபாரு, எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு எக்கட்னா சொல்லவும், எக்கட்னா நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே, கார்ஃபீல்டை நான் இந்த பேரியருக்கு வெளியே கூட்டிகிட்டு போக உனக்கு பெர்மிஷன் தரேன், நானும் ஒரு பொண்ணு தான், மற்ற விச்சஸை விட எனக்கு கொஞ்சம் மனசாட்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லா விச்சஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறான். அப்புறமா சட்டலா என்னால் ஒன்றை புரிஞ்சுக்கிடவே முடியல, ரிட்டன் பை டெத்துங்கிற இந்த பவர் ரொம்பவும் நல்லது தான், ஆனால் இதையே நான் ரொம்பவும் நம்பி இருக்கிறதுனால ஒருவேளை நான் இறந்துக்கிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அது இல்லாமல் வாழ்கிறது எனக்கு கஷ்டம்னு தெரியும், இனிமேல் அதை நம்பி இருக்காமல் நான் என்னையவும் கொஞ்சம் லவ் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லா விஷயங்களையும் நீயே பண்ணணும்னு நினைக்காத, மற்றவங்க கிட்டேயோ ஹெல்ப் கேட்க கற்றுக்கோ, எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிக்கும் சுபாரு, நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவன் கண் விழிச்சு பார்த்தா ஷாங்சுரிக்கு வெளியே இருக்கான். எப்போ நான் உள்ளே தானே இருப்பேன், எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னு கேட்கவோ, பெட்ரஷே அந்த கிரவுண்ட் ட்ராகன் தான் நீ வெளியே கொண்டு வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான்.
பட்ரிஷி எதுக்காக உள்ள வந்த அந்த சாங்சுரி மட்டும் உன்னை ஏற்றுக்கிடலைன்னா ராஸ்வெல்க்கு அடிப்பட்ட மாதிரி உனக்கும் அடிபட்டிருக்கும், எதனால் உள்ள வந்த அப்படின்னு கேட்கவும், ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஆர்த்தோ கேட்குறான். அதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரிஷிங்கிறது சொல்லவும் எவ்வளோ பயங்கரமான சவுண்ட் கேட்டுச்சு தெரியுமா, பெட்ரிஷி எதுவும் சொல்ல வேணான்னு உங்ககிட்ட சொல்கிறான், அதனால் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ சொல்லவும், பெட்ரிஷி பேசுகிறது உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி பண்ணுறா, அவ ரொம்ப வருத்தப்படுறா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அழ ஆரம்பிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, மற்றவங்களும் ஏன் மேலே அக்கறை வச்சிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட பெட்ரிஷி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பாராட்டுறான். ஆர்த்தோ உனக்கு கூட என்ன பிடிக்குமான்னு கேட்கவும், அப்படிலாம் இல்லை, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ சொல்லவும் நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். பார்த்தா அந்த சாங்குரி அவனை ஏற்றுக்கிடலை. என்னாச்சு, நான் என்னோட குவாலிஃபிகேஷனை இழந்துட்டேனா, அந்த விச் ஆஃப் கிரேடோட ஆஃபரை நான் ஏற்றுக்கிடலன்னு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, சரி நீ இங்கேருந்து கிளம்பி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நேராக ராஸ்வெல்லை போய் மீட் பண்ணுறான். பேரியர் இல்லாமல் கிரேவேர்ட் வழியாக வெளியே போகிறாமா, இதை பற்றி நம்ம பேசியிருக்கோமா அப்படின்னு கேட்கவோ, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம், ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் போலே அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் கேட்கவும், ஆமாம் கார்ஃபீல்ட் ரியூஸ் எல்லாரை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா என்னை பற்றியும் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நீ அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட வேண்டியதானே ராஸ்வெல் கேட்கவும், என்னால் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எம்லியா கஷ்டப்படுறதை உன்னால் பார்க்க முடியாது, அதான் ஏதாச்சும் தப்பாக நடந்தால் உன்னால் மாற்ற முடியுமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோ இனிமேல் சாகக்கூடாதுங்கிற முடிவை எடுத்துருக்கிறதுனால, இல்லை என்னால் பண்ண முடியாது, எம்லியா தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ, நிறைய பிரச்சனைகள் இருக்குது சுபாரு, நீ சீக்கிரம் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, நாம் நினச்ச விஷயங்களை சாதிக்கணும்னா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், எம்லியாவுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா கூட நீ இதை பண்ணி தான் ஆகணும், ஆனால் என்னால் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லவோ, 4 பேர் வாழ்கிறதுக்காக ஒருத்தர் இறந்தா தப்பில்லை, அந்த 4 பேர் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு சுபாரு, இன்னொரு பிரச்சனையும் உனக்கு இருக்குது, ஸோ சீக்கிரம் முடிவெடு அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் சொல்கிறான். அப்போ மேன்ஷனில் நடக்க போகிற அட்டாக் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், இங்கே பாரு சுபாரு, அவங்கள கொல்ல ஆள் அனுப்புனதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். எதுக்காக நீ அவங்கள கொல்ல ஆள் அனுப்புனன்னு சொல்லி கேட்கவும், உன்னை கார்னர் பண்ணுறதுக்காக தான் சுபாரு, ஏன்னா சீக்கிரமாக நீ ஒரு டெசிஷன் எடுத்து நீ தான் அந்த பேரியரை உடைக்கணும், ட்ரையல்ஸில் கலந்துக்கோ, ஒரே நேரத்தில் உன்னால் 2 விஷயங்களையும் காப்பாற்ற முடியாது, ஸோ அதனால் ஏதாச்சும் ஒன்று தான் காப்பாற்ற முடியுங்கிற டெசிஷன் எடுத்துக்கோ, நீ சீக்கிரம் பண்ண அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்லவும், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் ராஸ்வெல், அவங்க யாரையும் கொல்ல வேணான்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னால் அது முடியாது, நீ ட்ரையல்ஸில் கலந்துக்கோ சுபாரு அப்படின்னு சொல்லவும், நான் ட்ரையல்ஸில் கலந்துக்கிறதுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன், என்னால் இனிமேல் கலந்துக்கிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும், ஹெக்கட்னா கிட்ட நீ கேட்டேன்னா அவங்க கண்டிப்பாக உனக்கு திருப்பவும் பெர்மிஷன் கொடுப்பாங்க, ஹெக்கட்னா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய், அவங்கள பற்றி உன்னை விட எனக்கு தான் அதிகமாக தெரியும், அவங்க சொல்கிறத செய் சுபாரு, எனக்கு உன் மேலே வெறுப்புன்னெலாம் எதுவும் கிடையாது, என்னோட லட்சியம் தான் எனக்கு முக்கியம், கிட்டத்தட்ட ஒன்றை மாதிரி தான் சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், நான் எப்போவும் ஒன்றை மாதிரி கிடையாது ராஸ்வெல், நான் ஒன்றை மாதிரி மோசமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். இப்போ எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு இருக்கும்போது மரத்தோட கிளை தட்டி கீழே விழுறான். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எல்லாரும் இறந்து போயிடுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கவும், என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லவான்னு ஒரு வாய்ஸ் யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்த்தோ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், குட் மார்னிங் சுபாரு, நீ என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லவா, உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு ஆர்த்தோ சொல்லவும், ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கவும், அதெல்லாம் பற்றி கேட்காத, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தல, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி மூச்சை நல்லா இழுத்து விடு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோ கண்ணை மூடி மூச்சை இழுத்து விடலான்னு போகும்போது பார்த்தா ஆர்த்தோ வந்து ஒரே அடியாக வைக்கான். எப்போ பார்த்தாலும் நீ தான் ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காத சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இறந்தே போக மாட்டான். அவன்கிட்ட இப்போ அந்த பவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத போக போக வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.